டெல்லியில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் தவேகா தலைவர் விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதற்கு விஜய் பதிலளித்துள்ளது என்ன என்று தற்போது பார்ப்போம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட நபர்களிடம் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. அதில் தவேகா முக்கிய நிர்வாகிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட விசாரணைக்காக தவேகா தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ உத்தரவிட்டிருந்தது. ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி விஜய் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகி இருந்த நிலையில் அவரிடம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. மீண்டும் இன்று கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான 2வது நாள் விசாரணைக்காக தவேகா தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரப்புரைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் என்ன? தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன? கூட்டம் அதிகமாகியிருக்கிறது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் வசதி இல்லை, மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இது போன்ற விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? அப்படி தெரிந்திருந்தும் நீங்கள் பரப்புரையை தொடர்ந்தீர்களா? கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் உங்கள் பேரணியை நிறுத்தியிருக்கலாமே, ஏன் நிறுத்தவில்லை? தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டது ஏன்? எப்போது கூட்ட நெரிசலை உணர்ந்தீர்கள்? நிலைமை மோசமானது உங்களுக்கு தெரியவில்லையா? அபாயத்தை தடுக்க என்ன முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என சிபிஐ தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு தவேகா தலைவர் விஜயும் தமிழக காவல்துறையின் வழிநடத்தலிலேயே தான் சென்றதாகவும் கூட்டம் முடிந்த பின்னரே நிலைமையை அறிந்ததாகவும் விஜய் பதிலளித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் விஜயின் சில பதில்களுக்கு சிபிஐ ஆதாரம் கேட்டுள்ளதாகவும் அதற்கு விஜய் தரப்பு அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் கரூர் பிரச்சாரத்தின் போது அங்கு நடந்தது என்ன என்று விஜயிடம் முழுமையாக சிபிஐ கேட்டறிந்துள்ளார்கள். இது தவிர கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்ய போகும் குற்றப்பத்திரிகையில் தவேகா தலைவர் விஜயின் பெயரும் சேர்க்கப்பட இருப்பதாகவும் பிப்ரவரி முதல் அல்லது 2வது வாரத்தில் இந்த முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விஜயிடம் விசாரணை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 5½ மணி நேரத்திற்கு பிறகு விசாரணை நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.